தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது மக்களவைத் தேர்தல் பரப்புரை. தினமும் இரவு 10 மணிக்கு மேல் பரப்புரை செய்தால் நடவடிக்கை என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை. ஜிஎஸ்டி வரி அல்ல வழிப்பறி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வரி கட்டுபவர்களில் 97 விழுக்காட்டினர் அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்கள் என்றும் விமர்சனம். திமுக மீதான மக்களின் கோபம் பாஜகவுக்கு சாதகமாக மாறி வருகிறது. ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி கருத்து. ரயிலில் பிடிபட்ட 3,98,00,000 ரூபாய் நைனா நாகேந்திரனுக்காக வாக்காளர்களுக்கு கொடுக்க அனுப்பப்பட்ட பணம்தான். பிடிபட்ட ஹோட்டல் மேலாளர் சதீஷ் வாக்குமூலம் அளித்திருப்பதாக எஃப்ஐஆரில் தகவல். பாஜக தேர்தல் அறிக்கையில் நெசவாளர்களை கண்டுகொள்ளவில்லை. காஞ்சிபுரத்தில் பரப்புரை செய்த எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில இந்த கைத்தறி பற்றியே குறிப்பிடல, இந்த நெசவாளர் பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம், மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கம். பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ள ஒரு நாடு ஒரே தேர்தல் திட்டம் சாத்தியமில்லை. உதகையில் பரப்புரை செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க, இந்தியாவா இருக்கணும்னா ஒரே நாடு ஒரே தேர்தலா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கோவையில் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு வாக்காளர்களுக்கு திமுக பணம் கொடுப்பதாக புகார். தேர்தல் பரப்புரையின் போது அண்ணாமலை குற்றச்சாட்டு. பாருங்க, 33 மாசமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறான். அதிகாரம் அவங்க கையில இருக்கு, ஆள்பலம் அவங்க கையில இருக்கு, போலீஸ் படை அவங்க கையில இருக்கு. ஆனா நீ காலையில இருந்து பாத்துங்க, 4-8 வாரம் பவரை கட் பண்ணு, வீடு வீட்டுக்கு போய் 500 ரூபாய் கொடு. இது ஆட்சிக்கு அழகுங்களா? கரண்டை கட் பண்ணிட்டு ஒரு பணத்தை கொடுத்துதான் ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் என்கிற நிலைமையில திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. 50 ஆண்டு காலமா நாம் புரிஞ்சுக்கணும். கூட்டணி இருக்கும் இடத்தில் கொள்கை இருக்காது என்று சிதம்பரத்தில் சீமான் பேச்சு. தனியாக நிற்கத்தான் துணிவு வேண்டும் என்றும் பரப்புரை. கூட்டணி இருந்தா தான் வெல்ல முடியும்னா கொள்கை எங்க இருக்கும், உண்மை எங்க இருக்கும்? கூட்டமா நிக்கிறவன் சொல்றதெல்லாம் உண்மையா? போ சாத்தூரில் தனது அண்ணன் விஜயபிரபாகரனுக்காக வாக்கு சேகரித்த விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன். தந்தையின் மறு உருவமாக அண்ணன் இருப்பதாக கூறி வாக்கு சேகரிப்பு. பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவின் நாளைய உதகை பயணம் ரத்து. தேர்தல் பணிகள் அதிகமாக இருப்பதால் பயணம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல். தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதை தடுக்கவே திடீர் கைது நடவடிக்கை என்று உச்சநீதிமன்றத்தில் கேஜ்ரிவால் தரப்பு வாதம். வரும் 24ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவு. ஒரே நாளில் கேரளாவில் பரப்புரை செய்த பிரதமர் மோடி மற்றும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி. குடும்ப தொகுதியில் வெல்ல முடியாமல் வயநாட்டை நாடி ராகுல் வந்திருப்பதாக மோடி விமர்சனம். கள்ளழகர் வைகையில் எழுந்தருளும் நிகழ்வு காரணமாக ஏப்ரல் 23 மதுரைக்கு உள்ளூர் விடுமுறை. தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு ஏப்ரல் 20 உள்ளூர் விடுமுறை அறிவித்த ஆட்சியர். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை அடுத்த தேர்தலுக்கு கூட பாஜக அமல்படுத்தாது என்று ப. சிதம்பரம் கருத்து. பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் விமர்சனம். மக்களவைத் தேர்தலை ஒட்டி நாடு முழுவதும் வரலாறு காணாத அளவில் 4,658 கோடி ரூபாய்க்கு பணம், நகை, பரிசுப் பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல். 460 கோடியுடன் 3ஆம் இடத்தில் உள்ள தமிழ்நாடு.
திமுகவின் தேர்தல் விளம்பரம் தொடர்பான வழக்கில் நாளை மறுநாள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. இதுபோன்ற வழக்கில் உச்சநீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை ஏற்க மறுப்பு. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி. ரமணா மீதான குட்கா முறைகேடு வழக்கை இழுத்தடிப்பதா என்று சென்னை சிறப்பு நீதிமன்றம் அதிருப்தி. வழக்கின் நிலை குறித்து அடுத்த கட்ட விசாரணையின் போது பதிலளிக்க சிபிஐக்கு உத்தரவு. விருதுநகரில் 1 லட்சம் ரூபாய்க்கு உத்தரவாத அட்டை வழங்க முயன்ற காங்கிரஸ் பிரமுகர் மீது வழக்கு பதிவு. நூதன முறையில் டோக்கன் வழங்கப்படுவதாக ராதிகா சரத்குமார் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்கிய ஈரானுக்கு சரியான நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும். இஸ்ரேல் உறுதி. சென்னை ஆவடி அடுத்து முத்தாப்புதுப்பேட்டையில் துப்பாக்கி முனையில் 50 லட்சம் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கன்னியப்பன். விவரங்கள். நந்தா, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட முத்தாப்புதுப்பேட்டை என்கிற பகுதியில பட்ட பகலில நகை கடை உரிமையாளரின் கடைக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில கை கால்களை கட்டி போட்டு மர்ம நபர்கள் 4 பேர் அங்கு உள்ள பார்வைக்காக அடுக்கி வைத்திருந்த சுமார் 1.5 கோடி மதிப்புள்ளான தங்க நகைகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்து சம்பவ இடத்திற்கு ஆவடி காவல் துணை ஆணையர் ஐமல் ஜமால் உள்ளிட்ட ஆய்வாளர்கள் சாய் கணேஷ், திருவள்ளுவர் உள்ளிட்ட காவல்துறையினர், தனிப்படை போலீசார் இந்த பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமரா காட்சிகளையும் தற்பொழுது ஆய்வு செய்து வராங்க. குறிப்பாக 1 மணி அளவில் நடந்த இந்த குற்ற சம்பவத்தில் இந்த பகுதியில் உள்ள பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. தற்பொழுது போலீசார் அதிதீவிரமாக இந்த குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். குறிப்பாக அந்த வெள்ளை நிற காரில் வந்த மர்ம நபர்கள் தான் அந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக கடையின் உரிமையாளர் பிரகாஷ் காவல்துறையினருக்கு கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த காரை தற்பொழுது ஃபாலோ செய்யும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வராங்க. தொடர்ச்சியாக அந்த கார் எந்த வழியில் எல்லாம் சென்றது என்பது குறித்தும் அடுத்தடுத்து சிசிடிவி கேமராக்களை துணை ஆணையர் ஐமல் ஜமால் தலைமையிலான போலீசார் தற்போது ஆய்வு செய்து வராங்க. நந்தா, நன்றி கன்னியப்பன் விரிவான விவரங்களுக்கு. சனாதன விவகாரத்தில் திமுக மீதான மக்களின் கோபம் பாஜகவிற்கு சாதகமாகவே அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கும் நிலையில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி பேட்டியளித்திருக்கிறார். தேர்தல் பத்திர விவகாரம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையை தவறாக பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளித்திருக்கிறார். ராமர் கோவில் குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், ராமர் கோவிலை அரசியல் ஆயுதமாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தி வந்ததாக குறிப்பிட்டார். தற்போது அயோத்தியில் கோவில் கட்டப்பட்டிருப்பதால் இந்த விவகாரத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் ஆதாயம் தேட முடியாத வகையில் கைமீறி போய்விட்டதாகவும் விமர்சித்தார். மேலும் தமிழ்நாட்டில் திமுக மீதான மக்களின் கோபம் பாஜகவிற்கு சாதகமாகும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். सवाल कांग्रेस को पूछना चाहिए कि तुम्हारी क्या मजबूरी है कि सनातन के खिलाफ इतना जहर उगलने वाले लोगों के साथ तुम क्यों बैठे हो भाई? डीएमके का तो जन्म शायद इस नफरत में पैदा हुआ होगा. डीएमके के प्रति जबरदस्त गुस्सा पैदा हुआ है. मैं कल्पना नहीं करता हूं इतना बड़ा गुस्सा पैदा हुआ है. वो गुस्सा पैदा डाइवर्ट हो रहा है बीजेपी की तरफ पॉजिटिव वे में.